இது ஃபயர் ப்ரூஃப்ங்க. ஸ்கை ரூஃபிங் வந்து சவுத் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கம்பெனி டு கெட் சென்ட்ரல் கவர்மெண்ட் டெஸ்ட் சர்டிஃபிகேட்டுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி வேணா மடக்கலாங்க, எதுவும் ஆகாதுங்க. ரெண்டாவது ஃபுல்லா வெர்ஜின் இருக்கிறதுனால சீட் பிரேக் ஆகாதுங்க. பாய் மாதிரி மடக்கலாம் சார், எதுவும் ஆகாதுங்க, இது பிரேக் ஆகாது. என்னன்னா இதுல வந்து வெர்ஜின் கண்டென்ட் வந்து ரொம்ப ஹைங்க. அதனால மெட்டீரியல் வந்து எதுவும் ஆகாதுங்க. ஹீட் ஆக மெட்டீரியல் ஃபிளெக்சிபிள் ஆகும், கிராக் ஆகாது. இந்த யூபிவிசி ரூஃபிங்ல வந்து அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா ரெயின் டைம்ல வந்து 95% சவுண்ட் இல்லை. இது வந்து மெயினா பாத்தீங்கன்னா சவுண்ட் ப்ரூஃப்ங்க. வெயில் டைம்ல பாத்தீங்கன்னா இதுல ஆல்மோஸ்ட் 70% ஹீட் இல்லைங்க. மூணாவது ரஸ்ட் ஃபார்ம் ஆகாதுங்க, கெமிக்கல் ரெசிஸ்டன்ட்ங்க. நம்ம வந்து 2.5 mm திக்னஸ் எக்ஸாக்ட்டா கொடுக்கிறோம். மெட்டல் ரூஃபோட 10 times திக்னஸ் ஜாஸ்திங்க. சோ இந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் வந்து வேற எந்த ரூஃப்ல கிடையாதுங்க. இந்த மாதிரி சர்வீஸ் வந்து சவுத் இந்தியால எந்த கம்பெனி இல்லைங்க. என்னன்னா ஜஸ்ட் மெட்டீரியல் வந்து சப்ளை பண்ணுவாங்க, திருப்பி கூப்பிட்ட ரெஸ்பான்ஸ் இருக்காது. எங்க கம்பெனில ஒரு ஷீட்னாலுங்க கஸ்டமர் பிளேஸ் டைரக்டா கொண்டு போய் எந்த ப்ராப்ளம்னாலும் நாங்க டெலிவரி கொடுத்துறோங்க. 2 லேயரை விட 10 times ஸ்ட்ராங்கான மெட்டீரியல். இதனுடைய லைஃப் பாத்தீங்கன்னா மினிமம் நாங்க 20 இயர்ஸ்க்கு வாரண்டியே 10 இயர்ஸ் நாங்க கொடுத்துறோம். இந்த ரேட் வந்து எங்க கிட்ட மட்டும்தான் அவைலபிளுங்க சவுத் இந்தியால. ஸ்பானிஷ் ப்ரொஃபைல்லயே வந்து லைட்டிங் ஷீட் கொடுக்குறோங்க. இது வந்து உங்களுக்கு சன்லைட் அப்படியே டிரான்ஸ்பரண்டா. நான் சவுத் இந்தியா நம்பர் 1 யூபிவிஸ்ல வந்து வேற யார் என்னோட குவாலிட்டி இல்லைங்க. அந்த அளவுக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். ஆக்சசரிஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கூட ஆக்சசரிஸ் வேற எங்கேயுமே இல்லைங்க. ஏன்னா கம்ப்ளீட் ஆக்சசரிஸ் யூபிவிசி ப்ராடக்ட் நம்ம வச்சிருக்கிறோம். ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பிரம்மன். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரூஃபிங் ஷீட். ஸோ நம்ம ரூஃப் ஷீட்னாலே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது மெட்டலாக இருக்கட்டும், அப்புறம் ஆஸ்பெட்டாஸ், அப்புறம் ஓடு. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே ஆல்டர்னேட்டிவாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூபிவிசி ஷீட் வந்துருக்கு. ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் நீங்கள் கேட்கலாம். இது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் ஆகட்டும், ஸோ பட்ஜெட் வைஸ் ஆகட்டும், ஸோ எல்லாத்தையுமே ஆல்டர்னேட்டிவாக ஒரு சூப்பரான ஒரு ஷீட் தான் இது. ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து கார் பார்க்கிங் ஆகட்டும், ஸோ பால்கனி இந்த மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். இதை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடே கட்டலாம். நம்ம கேரளாலாம் பார்த்துருவீங்க, அந்த ஸ்டைலில் ஒரு வீடே கட்டலாம். ஸோ அந்த அளவு ஒரு குவாலிட்டியானது. ஸோ பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா வந்து மற்றது கம்பேர் பண்ணும் பட்ஜெட்டும் வந்து ஒரு சூப்பரான ஒரு இது. ஸோ நம்ம இப்போ எந்த கம்பெனி வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்கை ரூஃபிங் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் வந்திருக்கோம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ எந்த ஊருக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் வந்திருக்கோம். ஸோ ஸ்பெஷல் கோயம்புத்தூர் மக்கள் எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஒரு வணக்கம் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக ஃபுல் யார் எக்ஸ்பிளைன் பண்ண போது பார்த்தீங்கன்னா நம்ம சார் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதா வெல்கம் பண்ணுறோம். வாங்க சார். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்களை பற்றியும் நம்ம கம்பெனி பற்றியும் ஒரு வார்த்தைகள் சொல்கிறேங்க. எல்லாத்துக்கும் வணக்கங்க. என் நேம் யுவராஜ், டைரக்டர் ஃப்ரம் ஸ்கை ரூஃபிங் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸுங்க. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 பிராண்டுங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து பன்னீர் மரம் போட வழியில் நம்ம ஸ்கை ரூஃபிங் கம்பெனி வந்து பிளேஸ் ஆயிருக்குங்க. சூப்பர் சார். இப்போ நம்ம ஸ்கை ரூஃபிங் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த நான் ரூஃபிங் வந்து சவுத் இந்தியாவில் நம்பர் 1 பண்ணிட்டு இருக்கோம். இந்த யூபிவிசி ரூஃபிங் சீட் வந்து ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல லான்ச் பண்ணது என்னுடைய கம்பெனி தான். சூப்பர் சூப்பர். இப்போ ஏன்னா இந்த யூபிவிசி ரூஃபிங் வந்து ஃபர்ஸ்ட் யாருக்குமே தெரியாம இருந்தது. நாங்கள் வந்து இந்த ரூஃபிங் சீட் வந்து லான்ச் பண்றதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டில் அவேர்னஸே வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து அவேர்னஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ யூபிவிசி வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சுங்க மார்க்கெட். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ரூஃப் ஷீட் யூபிவிசி பற்றி நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை வாங்கணும்னா வந்து டைரெக்டாக வர முடியல அப்படின்ற போது டெலிவரி ஆப்ஷன், இந்த ஆன்லைன் இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்கா? டெலிவரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம 10 இயர்ஸாக ஃபீல் இருக்கிறனால நம்ம ஆல்மோஸ்ட் 5 ஸ்டேட்ஸ் இப்போ சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பேன் இந்தியா டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து இந்தியாவில் எங்கே வேணால் நம்ம சப்ளை பண்ணலாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கிருந்து 4 ஸ்டேட்டுக்கு நம்ம டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, அப்புறம் இங்கே மகாராஷ்டிரா வரைக்கும் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எங்க கேட்டாலும் வந்து நம்மளால டெலிவரி கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து நமக்கு பார்சல் சர்வீஸ் வந்து சப்போர்ட் இருக்கு. இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கு இந்த மெயின் பிரான்ச். இது இல்லாம வேற ஏதாவது பிரான்ச் இருக்கா? பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா மதுரையில் வச்சிருக்குங்க. ஸ்டாக் பாயிண்ட் மதுரையிலேயே பார்த்தீங்கன்னா ஒத்தக்கடையில் வந்து நம்ம ஸ்டாக் பாயிண்ட் இருக்கும். அங்கே நம்ம பிராண்டு தான் அவைலபிள். ஸோ மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இங்கே கோயம்புத்தூர்லேருந்து வாங்குறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கிறதுனால ஸோ அங்கே ஸ்டாக் பாயிண்ட் வைக்கிறனால அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் கம்மியாகும். இப்போ டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் தான் மெயினுங்க இதில் மேஜர். ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக கட் டவுன் பண்ணிக்கலாம். நாங்கள் கோயம்புத்தூரில் என்ன பிரைஸ் நம்ம சேல் பண்ணுறோமோ சேம் பிரைஸ் மதுரையில் அவைலபிளுங்க, வாங்கிக்கலாம். திருநெல்வேலியிலும் அவைலபிளுங்க. அப் டு கன்னியாகுமரி வரைக்கும் அங்கேருந்து மதுரையிலேருந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் இந்தியா ஃபுல்லாகவே வந்து டெலிவரி பண்ணிட்டோம். நீங்கள் நேரில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து திருநெல்வேலி, மதுரை, ஸோ இந்த மாதிரி கோயம்புத்தூரில் நீங்கள் டேட்டா விசிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை எங்களுக்கு வந்து எல்லாமே ஓகே நீங்கள் அமுச்சு விடனா டேரெக்டாக உங்களுக்கு வீட்டுக்கு அமுச்சு விட்டுவாங்க. ஸோ நம்ம வந்து இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. குவாலிட்டி எப்படி, ஸோ என்னென்ன மாதிரிலாம் இருக்குது, இது எல்லாமே டெமோ நம்ம பார்ப்போம். ஸோ அதெல்லாம் ப்ரைஸ் என்ன, ஸோ இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக நம்ம பார்த்துலாமா சார்? பார்க்கலாம் சார். ஓகே சார். நம்ம என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பார்த்தீங்கன்னா வந்து இந்த யூபிவிசி ஷீட் தான். ஸோ நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கும், சில பேருக்கு வந்து அவேர்னஸ் இல்லை. ஸோ மெட்டலில் இருக்குது, இந்த மாதிரி ஓடில் இருக்குது, நிறைய ஷீட் இருக்குது. ஸோ இந்த யூபிவிசியில் என்ன பெனிஃபிட்ஸ் மற்ற இது கம்பேர் பண்ணும்போது? யூபிவிசி ஷீட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மற்ற ரூஃபிங்க்கு வந்து பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவாக இருக்குது. முதல்ல வந்து ஓடு
ஓடு வந்துருச்சுங்க. இந்த எர்த்வேர் மெட்டீரியல்ஸ்னு ஓடு வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஆஸ்பெஸ்டாஸ் வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் மெட்டல் ரூஃப் வந்துச்சுங்க. ஓடு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நேச்சருங்க, கீழே வந்து ஹீட் வருங்க. ரெண்டாவது வந்து இன்சுலேஷன் காஸ்ட்டும் ரொம்ப ஜாஸ்திங்க. அதுக்கப்புறம் ஆஸ்பெஸ்டாஸ் வந்துச்சுங்க. ஆஸ்பெஸ்டாஸ் வந்துங்க ஃபர்ஸ்ட் நல்லா போயிட்டு இருந்ததுங்க. அப்போதான் அதுக்கு ஒரே ஆப்ஷன் ரூஃபிங்ல ஃபர்ஸ்ட் வந்தது ஆஸ்பெஸ்டாஸ்ங்க. பட் என்னன்னா ஆஸ்பெஸ்டாஸ் வந்துங்க ஹெல்த் ஹசார்டஸ் இருக்கிறனால அதுக்கப்புறம் வந்து அவேர்னஸ் வந்துச்சுங்க. ஓ இந்த ப்ராடக்ட்ல வந்து ஹெல்த் ஹசார்ட்னஸ் இருக்கு அப்படின்ட்டுங்க. அதனால இப்போ ஆஸ்பெஸ்டாஸ் கான்செப்ட் போயிட்டு ஆல்மோஸ்ட் 90% ஆஸ்பெஸ்டாஸ் மார்க்கெட்ல. அதுக்கப்புறம் மெட்டல் ரூஃப் வந்துச்சுங்க. மெட்டல் ரூஃப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸா நல்லா இருந்ததுங்க. பட் அதுல என்னன்னா மெயின் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த சவுண்டு வருங்க. அது வந்து ஆமாங்க, அது ரூஃப்ல வந்து கம்ப்ளைண்டா சொல்லாம அதனோட ரூஃபோட நேச்சர் அந்த மாதிரிங்க. பட் மெட்டல்னு போகும்போது அதோட பட்ஜெட்டும் அதிகமா இருக்கும்ல சார்? இல்ல பட்ஜெட்டு ஆல்மோஸ்ட் நல்லா இப்போ ரேட் எல்லாம் கம்மி தானுங்க. பட் உங்களுக்கு வந்து இந்த ரெயின் சவுண்டு ரொம்ப ஜாஸ்திங்க. நம்ம வந்து கீழே உட்காந்து கூட பேச முடியாதுங்க ரெயின் டைம்ல. ரெண்டாவதுங்க இப்போ குவாலிட்டி மெட்டல்ல டிஃபரெண்ட் குவாலிட்டிஸ் வரனால சீக்கிரம் வந்து துருப்பிடிச்சிருதுங்க, ரஸ்ட் ஃபார்ம். ஸோ அதுல வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி வாங்கினாதான் வந்து அது ஒரு நல்ல லைஃப் இருக்கு. ரெண்டாவது நீங்க என்னதான் நீங்க எவ்வளவு எந்த குவாலிட்டி ஹை குவாலிட்டி நீங்க வாங்கினாலும் மெட்டீரியல் வர சவுண்டை வந்து நீங்க அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம இந்த யூபிஎஸ்சி ஷீட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவா இந்த 3 ப்ராடக்ட்டுங்க, ஓடு ஆகட்டுங்க, ஆஸ்பெஸ்டாஸ் ஆகட்டுங்க, மெட்டல் ரூஃப் ஆகட்டுங்க, இது எல்லாத்துக்குமே பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவா யூபிவிசி ஏன் இருக்கு அப்படின்னா இந்த யூபிவிசி ரூஃபிங்ல வந்து மெயின் அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா ரெயின் டைம்ல வந்து 95% சவுண்ட் இல்லை. ஸோ சவுண்டே உள்ள வர சவுண்ட் அது ஒரு மேஜர் அட்வான்டேஜஸ்ங்க. நிறைய பேர் வந்து சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு இப்போ மெட்டல் ரூஃப் எல்லாம் போடுறப்ப பாத்தீங்கன்னா பயங்கரமா சவுண்ட் வருதுங்க, பேசக்கூட முடியலன்னு ஒரு அந்த ரூஃப் மேல வந்து ஒரு நிறைய பேருக்கு ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம இருந்தாங்க. ஸோ நம்ம ரூஃப் வந்து கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ணுச்சுங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த மெட்டலோட இதை வந்து இது ஸ்டாப் பண்ணுச்சுங்க. ரெண்டாவதுங்க ஹீட்டுங்க, வெயில் டைம்ல பாத்தீங்கன்னா அப்படியே உள்ள டிரான்ஸ்மிட்டன்ஸ் ரொம்ப ஹையா இருக்கும். கீழே அந்த அனல் வந்து அப்படியே இருக்கும், அனல் இருக்கும். அதனால வந்துங்க இந்த இந்த 3 டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால இது நம்ம யூபிவிசி வந்து பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவா இருக்குங்க. இப்போ இதனுடைய அட்வான்டேஜஸ் பாப்போங்க. இது வந்து மெயினா பாத்தீங்கன்னா சவுண்ட் ப்ரூஃப்ங்க. 95% சவுண்ட் வராதுங்க. டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா மெட்டல் ரூஃப் கம்பேர் பண்றப்போ 50% கம்மி ஆகுது. அது ஒரு 50% வந்து உள்ள வந்து கம்மி ஆகுது. இது ஒரு ரெண்டாவது மேஜர் அட்வான்டேஜஸ்ங்க. மூணாவது ரஸ்ட் ஃபார்ம் ஆகாதுங்க. காரணம் என்னன்னா உங்களுக்கு வந்து நான் மெட்டல் காம்பவுண்ட்னா யூபிவிசி மெட்டீரியல்னால இதில் ரஸ்ட் ஃபார்ம் ஆகும். ரெண்டாவது கெமிக்கல் ரெசிஸ்டன்ட்ங்க. நீங்க எந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வேணா இது போடலாம். கெமிக்கல் நீங்க மெட்டல் எல்லாம் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ண முடியாது. அது வந்து கரோஷன் ஃபார்ம் ஆகுங்க, ஆக்சிடைசேஷன் இருக்குங்க. நம்ம சீட்ல வந்து ஆக்சிடைசேஷன் இல்லைங்க. ரெண்டாவதுங்க மெட்டல் ரூஃப்ல 0.5 mm அரை mm தான் இருக்கும் மேக்ஸிமம் திக்னஸ். நம்ம வந்து 2.5 mm திக்னஸ் எக்ஸாக்ட்டா கொடுக்கிறோம். 2.5 mm மெட்டல் ரூஃபோட 10 டைம்ஸ் திக்னஸ் ஜாஸ்திங்க. சோ இந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் வந்து வேற எந்த ரூஃப்ல கிடையாதுங்க. ஓகே, இப்போ வந்து இது வந்து யூபிவிசி. ஓகே, சோ இப்போ வந்து மேல வந்து ஒரு தென்னை மரம் இருக்குன்னு வச்சுக்கலாம். சோ அங்க ஏதோ ஒரு தேங்காய் வந்ததுன்னா இது ஏதாவது டேமேஜ் ஆகும்? தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா இங்க பச்சை தேங்காய் ரொம்ப வெயிட்ல எந்த ரூஃப்ல விழுந்தாதுங்க ரூஃப் தாங்காதுங்க, கண்டிப்பா டேமேஜ் ஆகுங்க. அதே மாதிரி தான் யூபிவிசில டேமேஜ் ஆகும். சீட் எல்லாம் வந்து பிரேக் ஆகாது. பட் என்னன்னா அந்த தேங்காய் ரொம்ப ஒரு வர தேங்காய் வர மாட்டை அந்த மாதிரி விழுகிறப்போ எதுவும் ஆகாது. கோகோனட் ட்ரை கோகோனட் விழுந்து ஒன்றும் ஆகாதுங்க. இந்த ரா கோகோனட் பச்சை தேங்காய் விழுகிறப்போ மேலே வந்து அதுக்கு இப்போ சேஃப்கார்டு இப்போ அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். என்னன்னா மேலே வந்து விழுகிற இடத்துல மட்டும் வெல்டு மெஷ் போட்டுருவோம். இப்போ ரூஃபுக்கு வந்து சேஃபுங்க. ரெண்டாவதுங்க ரூஃப் பிரேக் ஆகாதுங்க. மோஸ்ட்லி இது பிரேக் ஆகாது. பட் நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம சேஃப்கார்டுக்கு வந்து பிரிகாஷனரியா வந்து மேலே வெல்டு மெஷ் நல்லதுங்க. மேலே எந்த பார்ட்டிகல்ஸ் விழுகாதுங்க. ஓகே சார், எனக்கு இன்னொரு மெயின் டவுட்டே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூபிவிசி ஷீட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைபர் மாதிரி இருக்கு. ஸோ இது ஏதாவது ஃபயர் ஆகுறதுக்கான ஒரு இது ஃபயர் ப்ரூஃப்ங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஸ்கை ரூஃபிங் வந்து சவுத் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கம்பெனி டு கெட் சென்ட்ரல் கவர்மெண்ட் டெஸ்ட் சர்டிஃபிகேட்டுங்க. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டெஸ்ட் சர்டிஃபிகேட்டோட தான் பண்ணிட்டு இருக்குங்க. மேபி இந்தியாவில் நான் ஃபர்ஸ்ட் கம்பெனியாக இருக்கலாம். ஆனால் டெஸ்ட் சர்டிஃபிகேட் யாருமே அப்டேட் பண்ணலைங்க. நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் கம்பெனி. நம்ம இதில் வந்து இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் பெட்ரோகெமிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய டெஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கியதே எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவதுங்க எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இருந்தாலும் இம்மீடியட்டா நாங்கள் சர்வீஸ் வந்து எங்க கம்பெனி மாதிரி வந்து வேற எந்த கம்பெனி சர்வீஸ் பண்ணுறது. சின்ன ப்ராப்ளம்னால ஒரு 5 அடி சீட்டு ப்ராப்ளம்னா கூட இம்மீடியட்டா நாங்க வந்து டெலிவரி கொடுத்துறோங்க. கஸ்டமர் ஸ்பாட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துறோங்க. எங்க இந்த மாதிரி சர்வீஸ் வந்து சவுத் இந்தியாவில் எந்த கம்பெனி இல்லைங்க. என்னன்னா ஜஸ்ட் மெட்டீரியல் வந்து சப்ளை பண்ணுவாங்க, திருப்பி கூப்பிட்ட ரெஸ்பான்ஸ் இருக்காது. எங்க கம்பெனியில ஒரு ஷீட்னாலுங்க அவங்களுக்கு கஸ்டமர் பிளேஸ் டைரக்டா கொண்டு போய் எந்த ப்ராப்ளம்னாலும் நாங்கள் டெலிவரி கொடுத்துறோங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரேருங்க பண்றது. என்னன்னா எங்க இந்த ஸ்டாக் வந்து இவ்வளோ ஸ்டாக் வச்சு பண்ணக்கூடிய ஒரே கம்பெனி நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஸ்கை ரூஃபிங் தாங்க சார். நிறைய யூடியூப் கஸ்டமர்ஸ் வந்து
என்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. சார் என்ன சார் 2 லேயர் 4 லேயர்னு சொல்றாங்க, திக்னஸ் ஜாஸ்திங்கிறாங்க, என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 2 லேயர் அப்படிங்கிறது வந்துங்க ஃபர்ஸ்ட் யூபிவிசி இன்ட்ரோடியூஸ் பண்ண காலகட்டத்தில் வந்த கட்டிருங்க. 2 லேயரோடைய அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் 4 லேயருங்க. அது என்ன சார் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 லேயருக்கு 2 லேயருக்கு டிஃபரன்ஸ் ஒன்றுமே இல்லை, அதனுடைய அட்வான்ஸ் டெக்னாலஜி தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எங்களுது 4 லேயருங்க, பட் பிளாக் லேயர் வராதுங்க. இது வந்து நம்ம யூஸ் பண்ண மெட்டீரியலுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி எப்படி வேணால் மடக்கலாங்க, எதுவும் ஆகாதுங்க. ரெண்டாவது ஃபுல்லாக வெர்ஜின் இருக்கிறனால சீட் பிரேக் ஆகாதுங்க. எவ்வளோ மடக்கலாம், எவ்வளோ வேணா இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே பக்கா மடக்கிட்டாரு, பாய் மாதிரி மடக்கலாம் சார். எதுவும் ஆகாதுங்க, எதுவும் ஆகாதுங்க. அது பிரேக் ஆகாதுங்க. என்னன்னா இந்த இதில் வந்து கண்டென்ட் வந்து இதில் வந்து வெர்ஜின் கண்டென்ட் வந்து ரொம்ப ஹைங்க. அதனால மெட்டீரியல் வந்து எதுவும் ஆகாதுங்க. வெயிலுக்கு வந்துங்க நீங்கள் வெயில் ஹீட் ஆக மெட்டீரியல் ஃபிளெக்சிபிள் தான் ஆகும், கிராக் ஆகாது. பட் வந்து 2 லேயர் வந்துங்க நீங்க இப்படி பிரஸ் பண்ணீங்கன்னா டக்குன்னு உடைஞ்சிரும், டக்குன்னு கட்டாய் கீழே விழுந்துரும். ஆனா வந்து நிறைய பேர் அது வந்து 2 லேயர் தான் நல்ல குவாலிட்டி, 4 லேயர் வந்து சரியில்லைன்னு வந்து 2 லேயர் பண்றவங்க அதை சொல்றாங்க. அப்படி நாங்க அதை அப்படி சொல்றது இல்ல. எங்க மெட்டீரியல் கஸ்டமர் யூடியூப் கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்க்கட்டும், இதையே நான் எங்க குவாலிட்டி பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டுங்க. ஆனா 2 லேயர் வந்து அவங்க சொல்ற மாதிரி வெர்ஜின் மெட்டீரியல் இல்ல. இன்னைக்கு ஒரே மார்க்கெட்ல ஒரே ஒருத்தர் 2-3 பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க குவாலிட்டி வந்து நல்லா இருக்கணும், அவங்க குவாலிட்டி வந்து இப்போ 4 லேயர் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து கம்மி ஆயிடுச்சுங்க, மூமெண்ட் இல்ல. அதனால எங்களுக்கு பெஸ்ட்னு சொல்லி 4 லேயர் வந்து மோசம்னு குறை சொல்றாங்க. அப்படி பண்ணாம யூடியூப் கஸ்டமர் இதெல்லாம் பார்த்துட்டு எங்க குவாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வாங்கினேன், ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பா மக்களே. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து குவாலிட்டி நிறைய இருக்கு, நிறைய பிராண்டும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து பாருங்க, விசாரிங்க. ஸோ இங்கேயும் விசாரிங்க, வெளியிலையும் விசாரிங்க. இந்த மாதிரி வந்து டைரக்டா விசிட் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும். அதனால 2 லேயர் மட்டும் சொல்றது மட்டும் பெஸ்ட்னு சொல்லி வாங்கிடுறாதீங்க. அதெல்லாம் கம்ப்ளைண்ட் இருக்கு, அதுலயும் இருக்கு. 4 லேயரும் நீங்க செக் பண்ணி பாருங்க. இது வந்து 2 லேயரை விட 10 டைம்ஸ் ஸ்ட்ராங்கான மெட்டீரியல், 100% அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் டெஸ்ட் சர்டிஃபிகேட்டோடய நாங்க சர்டிஃபிகேட் கூட சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இது வாரண்டியும் நாங்க 10 இயர்ஸ்க்கு வந்து வாரண்டியும் கிளைம் பண்ணி கொடுக்குறோம் கஸ்டமருக்கு. ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மெட்டீரியல்லாம் கொடுப்பாங்க. பட் நீங்க வந்து பிரைஸ் இதெல்லாம் வந்து பக்காவா பார்த்துவாங்க. ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிட்டு வாங்க. இதனுடைய லைஃப் பாத்தீங்கன்னா மினிமம் நாங்க 20 இயர்ஸ்க்கு 100% ஸ்கை ரூஃபிங் 20 இயர்ஸ் எங்க ஸ்கை ரூஃபிங் பிராண்ட் வந்து கண்டிப்பா 20 இயர்ஸ் வருங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதுக்கு வாரண்டியே 10 இயர்ஸ் நாங்க கொடுத்துறோம் கஸ்டமருக்கு. ஏன்னா இது நல்லா இருக்கும். எங்க ஸ்கை ரூஃபிங்ல வந்து நாங்க வாரண்டி எல்லாம் எதுவுமே சப்ளை பண்ணிடுறது இல்லைங்க. ரெண்டாவதுங்க நாங்க மேஜரா வந்து இந்த 2 கலர் நல்ல ஹீட் கம்மி பண்ணுங்க. இந்த ஒயிட் ரெட்டுங்க நல்லா உங்களுக்கு வந்து எந்த டெம்பரேச்சர் இருந்தாலும் கீழே வந்து ஹெவி சன்லைட்ல பாத்தீங்கன்னா இன்சைட் டெம்பரேச்சர் ரொம்ப மினிமமா தான் இருக்குங்க. டெம்பரேச்சர் கம்மியா வேணும்ன்றோம். இந்த ரெண்டுமே நல்லா போயிட்டு இருக்கு. ஒயிட் ரெட் நல்லா போயிட்டு இருக்குங்க. ஆனா நிறைய பேர் ஒயிட் வந்து டஸ்ட் ஃபார்ம் ஆகுது வேண்டாம். பட் நம்மளுக்கு வந்து சொல்யூஷன் தான் கீழே வேணுங்க. வெயில் டைம்ல பாத்தீங்கன்னா இதுல ஆல்மோஸ்ட் 70% ஹீட் இல்லைங்க. அது பிராக்டிகலா நாங்க டெஸ்ட் பண்ணோம். நார்மலாவே ஒயிட் கலர் வந்து அந்த ஹீட் அந்த ரெஃப்ளெக்ட் பண்ணிருங்க. அதே மாதிரி ரெட்லயும் நல்லா இருக்குங்க. அந்த கிரே கலரும் சாக்லேட் பிரவுன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெர்மல் எக்ஸ்பான்ஷன் இருக்குங்க. என்னன்னா வெயில் வந்து ஜாஸ்தியா ஏன்னா கலர் வந்து டார்க் கலர்ங்கறனால வந்து ஹீட் சன்லைட் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகாது. அப்படியே அப்சர்வ் பண்றதுனால என்ன ஆகுங்க, உங்களுக்கு வந்து கீழே வந்து லைட்டா ஹீட் இருக்குங்க. வெயில் டைம்ல லைட் தெர்மல் எக்ஸ்பேண்ட் ஆகுங்க. சோ டோட்டலா எத்தனை கலர்ஸ்? அப்புறம் இதுல என்ன ஆகுங்க, நிறைய பேருங்க இந்த ஃபேப்ரிகேட்டர் வந்துங்க ப்ராப்பரா வந்து இந்த சாக்லேட் பிரவுன் கிரே சீட் இன்ஸ்டால் பண்றப்போ ஃபேப்ரிகேஷன் வந்து ப்ராப்பரா பண்ணணுங்க. என்னன்னா இந்த ஸ்க்ரூ வந்துங்க இப்போ வெயிலுக்கு வந்துங்க இந்த ப்ராடக்ட் இந்த சாக்லேட் பிரவுன் கிரே வந்துங்க எக்ஸ்பேண்ட் ஆகுங்க. தெர்மல் எக்ஸ்பான்ஷன் இருக்கறனால நிறைய பேர் வந்துங்க ஸ்க்ரூ வந்துங்க இங்க பள்ளத்துல போட்டுருவாங்க, இந்த இடத்துல இங்க போட்டுருவாங்க. ரெண்டாவது இங்கேயும் போடுவாங்க, ஸ்க்ரூ கேப் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ நீங்க ஹை பிரஷர்ல போடுறப்போ இந்த குளவு வந்து பல்ஜ் ஆயிரும். இந்த பல்ஜ் ஆகிறப்போ நல்ல சன்லைட்டுக்கு என்னாங்கன்னா லைட்டா தெர்மல் எக்ஸ்பேண்ட் ஆகுங்க இந்த கலர். அப்ப என்னங்க இந்த ஸ்க்ரூ சுத்தி கம்ப்ளைண்ட் வரும். அதுதான் கிராக் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்துங்க கரெக்டா ப்ரொஃபஷனலா எந்த ஃபேப்ரிகேட்டர் வந்து இந்த ரூஃபிங் ஷீட் இந்த மாதிரி யூபிவிசி பண்றவங்க வந்து 100% கம்ப்ளைண்ட் இல்லைங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துங்க நிறைய ஃபேப்ரிகேட்டர்ஸ்க்கு வந்து யூபிவிசி ஷீட்டை பத்தி ஒரு அவேர்னஸ் இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, நார்மலா மெட்டல்ஸ் ரூஃபிங்ல எப்படி ஃபேப்ரிகேஷன் பண்றாங்க அந்த மாதிரி ஈஸியா இதை வந்து ஃபேப்ரிகேஷன் பண்ணுவாங்க. நெயிலிங் தாங்க இஷ்யூஸ்ங்க. நெயிலிங் வந்து ஆஸ் பர் நாங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல பண்ணிட்டாங்கன்னா 100% ப்ராப்ளம் வராது. எந்த ப்ராப்ளம் வராதுங்க. டோட்டலா எத்தனை கலர்ஸ் சார் அவைலபிள்? இது வந்துங்க ஒயிட் இருக்குங்க, இது வந்துங்க ஆரஞ்சு வித் ரெட்டுங்க. சோ நார்மலா வந்து நம்ம அப்ப யூஸ் பண்ற நல்ல கலருங்க. இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் வந்து எங்க கிட்ட மட்டும் தான் அவைலபிளுங்க சவுத் இந்தியால. ஏன்னா இந்த கலர் யாருனாலும் கொடுக்க முடியலைங்க. இந்த கலருக்கு வந்துங்க தனி பிராண்டுங்க, ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட். கலர்ல நிறைய அந்த வேரியேஷன் வரும். பட் இது வந்து ஸ்பெஷல் கலர். இது ஸ்பெஷல் கலர் யார்கிட்டயும் இல்லைங்க சவுத் இந்தியால. ஏன்னா இந்த கலருக்கு அவ்வளவு டிமாண்டுங்க மார்க்கெட். எங்களுக்கு நாங்க எவ்வளவு பாருங்க எவ்வளவு சீட்ஸ் ஃபுல்லா வச்சிருக்கிறோம். அவ்வளவு சீட்ஸுக்கு வந்து இதுக்கு தான் நிறைய டிமாண்ட் இருக்கறனால நிறைய
நிறைய போயிட்டு இருக்குங்க. இது வந்துங்க கிரே கலருங்க. Grey. கிரே கலர் வந்து பாத்தீங்கன்னா இது நல்லா இருக்கிற ஐட்டங்க. ஹில் ஏரியாக்கு ஓகேங்க. இந்த கொடைக்கானல் ஊட்டிக்கெல்லாம் சப்ளை பண்ணலாம்னா தெர்மல் அங்கெல்லாம் ஹீட் இருக்காது, அதனால இது அங்க போடலாங்க. நம்ம கிளைமேட்டுக்கு வந்துங்க இது வந்து கேர்ஃபுல்லா பண்ணணும். இல்லைன்னா இந்த 2 கலர் சூஸ் பண்றது பெட்டருங்க, ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி சாக்லேட் ப்ரௌன் எக்ஸலண்ட் கலர், ஆர்கிடெக்சரல் கலர் இன்னைக்கு நல்லா போயிட்டு இருக்குங்க. இதுவும் நல்ல கலர், இதுல ப்ராப்ளம் எல்லாம் இல்ல. லைட் உங்களுக்கு வந்து ஹீட் இருக்கும், அந்த வெயில் இல்லாத இடத்துல யூஸ் பண்ணி இது வெயிலுக்கு யூஸ் பண்ணலாம். இது ஒண்ணா சாக்லேட் ப்ரௌன் ஒண்ணாகுது. கிரே மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணுங்க. இது வந்துங்க ட்ரபசாய்டல்னு சொல்றாங்க, ட்ராஃபோர்ட்னு சொல்லுவாங்க. இந்த மெட்டல் ரூஃபுக்கு இருக்கக்கூடிய ப்ரொஃபைல்லே யூபிவிசி ப்ரொஃபைல் சேம் அதே அந்த மெட்டல் ரூஃப், அந்த மெட்டல் என்ன வருதோ அதே டிசைன்ல வந்து அதே ப்ரொஃபைல் அப்படியே வரும். பாக்குது அது மெட்டல் ஷீட் மாதிரியே இருக்கு. ஆமாங்க. இதுல என்ன அப்படின்னா உங்களுக்கு அது இதுல ஒயிட் மட்டும் தான் சார் பண்றேன். ஏன்னா நிறைய கார்ப்பரேட்ஸ் வந்து ஒயிட் தான் லைக் பண்றாங்க. ஆமா, இது வந்துங்க நம்மளது வந்து ஸ்பெஷல் எடிஷனுங்க. இந்த குவாலிட்டி எங்குமே இல்லைங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 80% சுத்தமா சூடே இருக்காதுங்க. இது வரைக்கும் நாங்க இன்ஸ்டால் பண்ணி 8 இயர்ஸ் ஆச்சு, இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் இல்லைங்க. அந்த அளவுக்கு வந்துங்க நல்ல ஃபிளாக்ஷிப் ஐட்டங்க நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இவ்வளவு நேரம் வந்து நிறைய கலர்லாம் பார்த்தோம். இது என்ன சார் இது வந்துங்க நிறைய பேர் உள்ள லைட்டிங் வரும்னு, லைட்டிங் வேணும்னு கேட்பாங்க. என்ன சார் எங்களுக்கு கீழே வெளிச்சம் வர மாட்டேங்குது. அவங்களுக்கு கேட்கறவங்க இந்த ப்ரொஃபைலே வந்து இந்த ஸ்பானிஷ் ப்ரொஃபைலே வந்து லைட்டிங் ஷீட் கொடுக்குறோங்க. இது வந்து உங்களுக்கு சன்லைட் அப்படியே டிரான்ஸ்பரண்டா உள்ள வர சன்லைட் அப்படியே உள்ள ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. சில பேர் இந்த மாதிரி லைக் பண்ணுவாங்க, அவங்களுக்காகவே எடுத்து. ஆமாங்க. அப்புறம் இந்த ப்ரொஃபைலுமே லைட்டிங் ஷீட் இருக்குங்க. சோ இதுல வந்து டிரான்ஸ்பரண்ட் இருக்கு, நம்ம பண்ணிக்கலாங்க. இந்தியாவிலேயே பெரிய ப்ராஜெக்ட் பண்ண ஒரே கம்பெனி எங்க கம்பெனி தான் சொல்லலாம். விசாகப்பட்டினத்துல ஒரு போல்ட்ரி ஃபார்முக்கு வந்து 1.5 lakh ஸ்கொயர் ஃபீட் வந்து சப்ளை பண்ணி சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணி அந்த சிக்ஸ் கீழே வந்து சிக்ஸ் வந்து எப்படி டெம்பரேச்சர் இருக்குன்னு கஸ்டமர் கிட்ட ஃபீட்பேக் கேட்றப்போ ஆல்மோஸ்ட் 70% ஹீட் இல்லைன்னு சொன்னாருங்க. அது ஒரு பெரிய சக்சஸ் பாயிண்ட் எங்களுக்கு இந்த யூபிவிசி ரூஃபிங். ஏன் வந்து ஒயிட் கலர் வந்து கோழி பண்ணைக்கு வந்து சூஸ் பண்றாங்கன்னா ஒயிட்ல வந்து ஹீட் ரெஃப்ளெக்ஷன் ஜாஸ்தியா இருக்கறனால கோழிக்கு வந்து கீழே கோழி குஞ்சுகள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் ரொம்ப கம்மியா இருக்கும், டீஹைட்ரேஷன் ஆகாது. நிறைய சிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கோழி குஞ்சுகள்ல வந்து டீஹைட்ரேஷன் ஆகும். நம்ம சீட்ல வந்து டீஹைட்ரேஷன் சுத்தமா இருக்காது. என்னன்னா கீழே வந்து ஹீட் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அதனால இந்த ஒயிட் கலர் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. கோழி பண்ணைக்கு வந்து சவுத் இந்தியாவில் நிறைய கோழி பண்ணைக்கு வந்து இந்த ரூஃபிங் ஷீட் சப்ளை பண்ணிக்கிறோம். எல்லா கஸ்டமர் பார்த்துட்டு நிறைய எங்களுக்கு என்கொயரி வருது. இந்த ஒயிட் கலரால எங்களால் சப்ளையே பண்ண முடியும், அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து என்கொயரி வந்துட்டு இருக்கு. ஓகே சார், சூப்பர் சார். இது வரைக்கும் வந்து நம்ம யூபிவி ஷீட்ல என்னென்ன மாதிரிலாம் டிஃபிகல்ட்லாம் இருக்கு, ஸோ என்னென்ன பாசிட்டிவ் எல்லாமே சொன்னீங்க. ஸோ எனக்கு இந்த யூபிவி ஷீட் எங்கெங்க ஃபிக்ஸ் பண்ணா நல்லா இருக்கும்? இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பானிஷ் ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரெசிடென்சியலுங்க. ரெசிடென்சியலுக்கு வந்து நல்லா போகுதுங்க. இன்னைக்கு மார்க்கெட்டில் அதிகமான மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பானிஷ் ஸ்டைல்னு சொல்லக்கூடிய இந்த யூபிவிசி ஷீட்டுங்க. இது வந்துங்க மெயினாக ரெசிடென்சியல் ஏரியாவுக்கு போகுதுங்க, ஃபார்ம் ஹவுஸுங்க, ரிசார்ட்ஸுங்க, ரெஸ்டாரண்ட்ஸுக்கு. ஸோ பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும், அந்த ஸ்பானிஷ் லுக் அப்படியே இருக்குங்க. இப்போ நாங்கள் ஒரு டெமோ போட்டிருக்கேங்க, அதை பார்த்தோம்னா அதே மாதிரி. ஸோ ப்ளஸ் வந்து இன்னொரு ஐட்டம் வந்து ட்ரபசாய்டல்னு சொல்லக்கூடிய ஐட்டம், அது வந்து அந்த சைடு இருக்குங்க. அது வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு நல்லா போயிட்டு இருக்குங்க. அது சம்டைம்ஸ் டொமஸ்டிக் கஸ்டமர்ஸே வந்து ரெசிடென்சியல் கஸ்டமர்ஸ் அதை லைக் பண்றாங்க. ஸோ 2 ப்ரொஃபைல் தான் மெயினாக இப்போ யூபிவிசி மார்க்கெட்டில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம சார் சொன்னார், ஸோ சவுத் இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிராண்டடாக ஒரு பல வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறது வந்து நம்ம ஸ்கை ரூஃப். ஸோ இந்த ஸ்கை ரூஃப் வச்சே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து அதை இமிடேட் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம சார் சொல்லுங்கள் சார். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பிராண்டு லீடிங்கில் மார்க்கெட்டில் இருக்கிறனால நான் சவுத் இந்தியா நம்பர் 1 யூபிவிசியில் வந்து வேறு யார் என்னுடைய குவாலிட்டி இல்லைங்க. அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன பண்ணுறாங்க, நிறைய சப்ளைஸ் என்ன பண்ணிடுறாங்க, என்னுடைய பிராண்டை வந்து யூஸ் பண்ணி ஸ்கை ரூஃபிங் என்னுடைய கம்பெனி தாங்க, என்னுடைய ஸ்கை குவாலிட்டி எங்க சேம் 2 பேருக்கு ஒரே குவாலிட்டி அப்படின்னு சொல்லி என்னுடைய பிராண்ட் இமிடேட் பண்றாங்க, நிறைய பேர் பண்றாங்க. ஸோ அது வந்து யூடியூப் கஸ்டமர்ஸ் வந்து நான் பேசிட்டு இருக்கிற வீடியோ தான் ஒரிஜினல் வீடியோ. ஸோ எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட டைரக்டா பேசிட்டு என்னுடைய பிராண்டை வந்து டிஸ்கஸ் பண்ணான்னா நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்கை ரூஃபிங் என்னுடைய கம்பெனி தாங்க, என்னுடைய பிராண்ட் தான் சொல்லுவாங்க. அதை தயவு செஞ்சு யூடியூப் கஸ்டமர்ஸ் யாரும் நம்பிட வேண்டாங்க. எது வந்தாலும் எங்கிட்ட என்ன நம்பர் இருக்கு, யூடியூப்ல என்னுடைய நம்பர் கீழே டிஸ்பிளே ஆகு, தயவு செஞ்சு அந்த நம்பருக்கு கூப்பிட்டு கேட்டுட்டு நீங்க வாங்குங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ஸ்கை ரூஃபிங் வந்து இந்த வீடியோ வந்து ஒன்றியல். ஸோ இதுலேருந்து யாராவது வந்து வேறு ஏதாவது நான் கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறேங்க. மெயினாக வந்து இந்த நம்பர் கொடுக்குறேன். ஸோ நம்ம சாரோட நம்பர் நீங்கள் டேரெக்டாகவே வந்து அவர்கிட்ட நீங்கள் பேசலாம். ஸோ இது இல்லாமல் வந்து நம்ம அந்த யூபிஎஸ்சி ரூஃப் ஷீட்லாம் பார்த்தோம். ஸோ அதோட அக்சசரிஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சொல்லுங்கள் சார். இந்த அக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கூட அக்சசரிஸ் வேறு எங்கேயுமே இல்லைங்க. ஏன்னா கம்ப்ளீட் அக்சசரிஸ் யூபிவிசி ப்ராடக்ட் நம்ம வச்சிருக்கிறோம். இது வந்துங்க இன்சைடு வாலி. இது எப்படிங்கன்னா இது இந்த தொட்டி வீடு கட்டுறப்போ 2 சைடு இப்படி ஸ்லோப் வரும். இந்த தொட்டி வீடு கட்டுறப்போ இந்த பீஸ் தேவைப்படுங்க. அதை யாரும் பண்ணுறதில்ல, நாங்கள் இந்த பீஸ் எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணிட்டு இருக்குங்க. இது வந்து ஸ்பானிஷ் எல்லாங்கில் சொல்லுவாங்க. இந்த கார்னரில் வந்து எல்லாங்கில் பிளேஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த கார்னர் சைடில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இது இந்த பீஸ் யூஸ்
பண்ணிட்டு இருக்குங்க. இது வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஈஸ்ட் போர்டுன்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த எலிவேஷனுக்காக ஃப்ரண்ட்ல வந்து இந்த மாதிரி இப்படி போடுறப்போ இந்த ஏ டைப் ரூஃப்ல போடுறப்போ இந்த மாதிரி போடுறப்போ உங்களுக்கு அந்த லுக்கும் நல்லா இருக்குங்க. அதுக்கு வேண்டி இந்த பீஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்குங்க. ரெண்டாவது வந்து இந்த இது பாத்தீங்கன்னா 3-வே ரிட்ஜுங்க. இது வந்து இந்த செமி பிரமிட் போடுறப்போ இந்த ரிட்ஜஸ் வந்து கனெக்ட் பண்றதுக்கு வேண்டி இந்த 3-வே அப்படிங்கிற இந்த பீஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ரெண்டாவது இது வந்துங்க டாப் ரிட்ஜுங்க. இந்த ஏ டைப் ரூஃப் யூஸ் பண்றப்போ இந்த டாப்ல மேல வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. பிளஸ் வந்து இது பாத்தீங்கன்னா ட்ரெயின் போர்டுங்க. இந்த கீழே வந்து இந்த மாதிரி பெண்ட் அந்த மெட்டல் ரூஃப்லயே வர மாதிரி பெண்ட் தண்ணி விழுகிற மாதிரி இது எலிவேஷன் பாக்குறதுக்கு நல்லா இருக்குங்க. இது வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல யூஸ் பண்றதுக்கு இந்த ஆக்சசரிஸ் யூஸ் பண்றாங்க. இது நல்லா போயிட்டு இருக்குங்க, நிறைய வாங்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சைடு ரிட்ஜுங்க. இது வந்து இந்த ரிட்ஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோப் ரிட்ஜுங்க. ஸ்ட்ரைட்டா இப்படி கீழே ஸ்லோப் ஆமாங்க. இது வந்து ப்ரொஃபைல் இல்லாம பிளைன் ரிட்ஜ் யூஸ் பண்றாங்க. பிளஸ் வந்து இது டாப் ரிட்ஜ் எண்டு கேப்புங்க. அது வந்து இந்த ரிட்ஜ்ல வந்து எண்டில் எப்படி க்ளோஸ் பண்றதுங்க. இந்த ரிட்ஜ்ல வந்து இப்படி எண்டில் க்ளோஸ் பண்றதுக்காக இந்த பீஸ் க்ளோஸ் ஆகுங்க. பாக்குறதுக்கு லுக்கும் நல்லா இருக்குங்க. இது வந்து சைடு ரிட்ஜ் எண்டு கேப்புங்க சார். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த இந்த ரிட்ஜுக்கு க்ளோஸ் பண்றதுங்க. ஸோ இந்த ரிட்ஜ் வந்து இப்படி க்ளோஸ் ஆயிரும். ஸோ இது ஓப்பன்ல இருக்கும். சைடில் போறப்ப இது ஓப்பன்ல இருக்கு. இதை க்ளோஸ் பண்றதுக்கு தான் இப்படி நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி வந்துருங்க. இது வந்து ஃபுல் பிரமிடுங்க. இந்த 4 சைடு ஆமாங்க. இது 4 சைடுங்க. 4 சைடு வரப்போ இது சென்ட்ரல்ல வந்து ஜாயிண்ட்டுக்காக கொடுக்கக்கூடிய அக்சசரிஸ்ல மோஸ்ட்லி யூபிவிசில பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் மேஜர் அக்சசரிஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் வந்து இது ஸ்க்ரூ கேப்புங்க. இந்த கேப் எதுக்கு யூஸ் பண்றேன்னா ஒன்னு இந்த ஸ்க்ரூ வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆகாதுங்க. ஸ்க்ரூ வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆகாது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கொலவு வந்து ஸ்க்ரூ டார்க் பண்றப்ப கொலவு பல்ஜ் ஆகாம தடுக்குங்க. ரெண்டாவது ரஸ்ட் ஃபார்ம் ஆகாதுங்க ஸ்க்ரூல. அதுவும் வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணுங்க. மூணாவது வாட்டர் லீக்கேஜ் வந்து அரெஸ்ட் பண்ணுங்க. இந்த 3 அட்வான்டேஜஸ் வந்து ஸ்க்ரூ கேப்ல இருக்குங்க. பட் எந்த கஸ்டமர் வந்து கேட்டாலும் ஸ்க்ரூ கேப் எல்லாம் நம்ம சப்ளை பண்றது இல்லைங்க. கம்பல்சரி ஸ்க்ரூ கேப் வந்து யூஸ் பண்ணணுங்க. இந்த அசஸ் எதுக்காக யூஸ் பண்றதுமா சார்? இது வந்து ரெயின் வாட்டர் கட்டர்ஸ்ங்க. இதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பிக் ஏரியாக்குங்க, பெரிய ரூஃப் போடுறதுக்கு இது யூஸ் பண்றதுங்க. ஆக்சுவலா இந்த கட்டரோட திக்னஸ் பாத்தீங்கன்னா 3 mm வருங்க. 3 mm ஆமாங்க. இந்த கட்டர் இந்த ஸ்பெக்கில் இந்த கட்டர் பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் நம்ம கிட்ட தான் அவைலபிளுங்க. ஏன்னா இது வந்து ஒரு சைடு கொஞ்சம் கம்மியா ஒரு சைடு ஜாஸ்தியா இருக்கு. இந்த ரெயின் வரப்போ அப்படியே ரிவர்ஸ் ஆகி ட்ரைன் ஆயிருங்க. தண்ணி எல்லாம் கரெக்டா போட்டு உள்ள போயிருங்க. இது வந்து இண்டஸ்ட்ரியல் கட்டர்ஸ்னு சொல்லுவோம். பெரிய ரூஃப் வந்து இந்த ஏரியா பெரிய ஏரியா இருக்கிறப்ப இது யூஸ் பண்றாங்க. இது வந்து 6.5 inches கட்டர் வீட்டுக்கு. ஆமாங்க. யூசுவலா 6.5 நம்ம கிட்ட தான் இருக்கு. எல்லாமே மார்க்கெட்ல 4 inches 5 inches தான் இருக்குங்க. இது வந்து 6.5 inches வருங்க கட்டருங்க. பாட்டம் பாத்தீங்கன்னா 5 inches வருங்க. இது பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ரெசிடென்சியலுக்கு வந்து நல்லா போயிட்டு இருக்குங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல இந்த குவாலிட்டி கட்டர் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட மட்டும் தான் அவைலபிளுங்க கோயம்புத்தூர்ல. இந்த ரெண்டுமே நல்ல மூவ்மெண்ட். இதெல்லாம் நல்ல இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய ஃபேக்டரி இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்து நிறைய போயிட்டு இருக்கு இந்த கட்டர்ஸ்ங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் பின்னாடி பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. இந்த இதுல வருங்க குவைஸ் நல்லா இருக்கும். ஸ்ட்ராங் நல்லா இருக்கும். குவைஸ் நல்லா இருக்குங்க. சோ ஓகே फ्रेंड्स, நம்ம இவ்வளவு நேரமா வந்து நம்ம குடோன் ஃபுல்லாவே விசிட் பண்ணி சோ எல்லாமே டீடைல்ஸா கேட்டோம். சோ 2 குடோன் இருந்தது. சோ மேக்ஸிமம் வந்து இன்னொரு குடோன் நான் பேக்கப்ல ஆட் பண்ணேன். சோ இப்போ வந்து நம்ம ஆபீஸ் தான் வந்திருக்கோம். ஸோ ஃபைனலாக முடிக்கிறது மாதிரி ப்ரைஸ் கேட்டுருவோம். ஸோ சார் எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டீங்க, சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்ஸ்டாலேஷன் எப்படி சார்? நீங்கள் உங்கள் சைடில் கொடுப்பீங்களா இல்லை நாங்கள்? இன்ஸ்டலேஷன் வந்துங்க நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அவங்க ஸ்கோப்லேயே பண்ணிக்கிறாங்க. அவங்க ஃபேப்ரிகேட்டர் வச்சு அவங்க இன்ஸ்டலேஷன் பண்ணுறாங்க. நாங்களும் கேட்டாங்கன்னா பண்ணி கொடுக்குறோம் சார். எல்லாத்துக்குமே வந்து எங்கள் ஃபேப்ரிகேஷன் டீம் இருக்கு பண்ணி கொடுக்குறாங்க. பட் நம்ம பண்ணுறதா இருந்தால் அது எப்படின்னு கைட் பண்ணுறீங்க? அதை கைட் பண்ணிக்கலாங்க. யூஸ்வலாக நாங்கள் பண்ணோம்னா ப்ரொஃபஷனலாக பண்ணுறோம். இப்போ அவங்க பண்ணுறப்போ நாங்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டு இன்ஸ்டலேஷன் பண்ணணும். இந்த ஸ்க்ரூவெல்லாம் வந்து கரெக்டாக ஒரு நடு சென்டரில் வந்து பிச்சில் ரிப்பில் போடணும். ப்ளஸ் வந்து ஸ்க்ரூ கேப் யூஸ் பண்ணணும். நார்மல் டென்ஷன் கொடுக்கணும், ஹை டென்ஷன் கொடுக்கக்கூடாது. சீட்டில் ப்ராப்ளம் வரக்கு மெயின் ரீசன் வந்து ஹை ப்ரெஷரில் வந்து ஹோல்ஸ் பெருசாயிருங்க. ஹை டென்ஷனில் கொடுக்குறப்போ இந்த ஏரியா வந்து வெளியில் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் இருக்கிறதுனால லைட் இந்த ஸ்க்ரூ சுற்றி டேமேஜ் வரக்கு சான்சஸ் இருக்குது. டென்ஷன் நார்மலாக கொடுத்தா 20 வருஷத்துக்கு எந்த கம்ப்ளைண்ட். ப்ரைஸ் என்ன சார்? சார் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு 49க்கு பண்ணுறேங்க. இந்த குவாலிட்டிக்கு நாங்கள் வச்சிருக்கிற குவாலிட்டிக்கு சவுத் இந்தியாவிலேயே எங்கள் குவாலிட்டி எங்கேயுமே இல்லைங்க. நம்பர் 1 பிராண்டுங்க. சார் இந்த ப்ரைஸ் வந்து வேற ப்ரைஸ் நாங்கள் மார்க்கெட்டில் வந்து கொடுக்க வேண்டியதுங்க. பட் எல்லாமே யூடியூப் வியூவர்ஸ்க்கு எல்லாமே மார்க்கெட் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி நாங்கள் பெஸ்ட் ப்ரைஸ் சொல்லிடுறோம் சார். ஸ்கொயர் ஃபீட் 49க்கு பண்ணி கொடுத்துருவோம் சார். ஓகே. ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அது காரணம் வந்து குவாலிட்டி தான். ஸோ நீங்கள் வந்து குவாலிட்டி செக் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக வந்து முடிச்சிருவோம். ஸோ முடிக்கணும் சார், நீங்கள் எதாவது சொல்ல வருவீங்க? எங்கள் 4 லேயர் பெஸ்ட் 4 லேயர், நோ பிளாக் லேயர், எல்லாமே ஒயிட் லேயர். மெட்டீரியல் டெஸ்ட் பண்ணோம்னா நேரில் வந்து எங்கள் ஷோரூம் குடோனை விசிட் பண்ணுங்க. எங்கள் லேயர் பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். எங்கள் லேயர் எங்கள் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 2 லேயரோட 10 டைம்ஸ் வந்து குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. ஸோ எங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், லொக்கேஷன் எல்லாத்தையும் டீட்டெயிலாக
டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க, செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி சூப்பரான வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, டாடா, பை பை. பை பை.